Design a belt drive to transmit 22.5 kW at 740 rpm to an aluminum rolling machine. The speed ratio is 3. The distance between the pulley is 3 meter. Diameter of the rolling machine pulley is 1.2 meter. Now we are going to discuss the given data. Okay, பாருங்கள், இதில் வந்து ஒரு டிரைவர் ட்ரிவன் 2 புள்ளியில் பெல்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஓப்பன் பெல்ட் ட்ரைவ்னு அது நம்ம எடுத்துக்கிட்டோம். கிராஸ் பெல்ட் ட்ரைவ்னு எதுவும் அங்கே வேர்டிங்ஸ் ப்ராப்ளத்தில் வராதனால. ஓகே, டிரைவருங்கிறது மோட்டர். ஓகே, டிரைவருங்கிறது மோட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிவனுங்கிறது வந்து நம்ம என்ன மிஷின் ப்ராப்ளத்தில் வந்து அலுமினியம் ரோலிங் மிஷின் சொன்னனால டிரைவர் வந்து ட்ரிவன் வந்து அலுமினியம் ரோலிங் மிஷின் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, ப்ராப்ளத்தில் பவர் கொடுத்துருக்கு. தென் ஸ்மால் டி தரல டயமீட்டர். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க? கேபிட்டல் டி கொடுத்துருக்காங்க. 1.2 மீட்டர், அது எம்எம்எம் மாற்றிக்கலாம். அடுத்து ஸ்பீடு, இந்த மோட்டர் டிரைவரோட ஸ்பீடு. டிரைவருங்கிறது நத்திங் பட் தட் இஸ் மோட்டர். ஓகே, இது பாருங்கள், மோட்டர். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, அடுத்து கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மோட்டர் ஸ்பீடு வந்து 740 ஆர்பிஎம்னு கொடுத்துருக்காங்க. மோட்டர் ஸ்பீடு வந்து 740 ஆர்பிஎம்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இதோட மிஷினோட ஸ்பீடு தரல, நம்ம வேணும்னா வெலாசிட்டி ரேஷியோ 3 கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இந்த ரேஷியோ வச்சு நம்ம இல்லாத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இதுதான் கிவன் டேட்டா. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கிவன் டேட்டா இதில் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ கிவன் டேட்டா இது வந்து ஓப்பன் பெல்ட் ட்ரைவ். ஓகே, எப்படி சொல்கிறோன்னா அதில் வந்து கிராஸ் பெல்ட்டுன்ட்டு எதுவும் ப்ராப்ளத்தில் இன்டிமேட் பண்ணல, அதனால் ஓப்பன் பெல்ட் ட்ரைவ்னு எடுத்துக்கிறோம். பவர் 22.5 kW, ஸ்பீடு வந்து 740 ஆர்பிஎம். ஓகே, தட் இஸ் டிரைவர் ஸ்பீடு. ஸ்பீட் ரேஷியோ I is equal to 3. சென்டர் டிஸ்டன்ஸ் 3 மீட்டர். Then diameter of machine, rolling machine 1.2 meter. These are the given data. Design data book பாருங்கள், பேஜ் நம்பர் 7.52ல் எப்படி நம்ம இந்த டைப் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட் எப்படி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஃப்ளாட் பெல்ட் அப்படின்னு பார்த்தவட்டி டைப் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட்டுன்னு இருக்குது. ஒன்று வந்து ஹை ஸ்பீடு 878 கிராம் ஃபேப்ரிக் பெல்ட் இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டு, மீடியம் டியூட்டி அண்டு ஹை ஸ்பீடு ஹை பெல்ட் ஸ்பீட்ஸு, அதுக்கு வந்து இது செலக்ட் பண்ணலாம். நீங்கள் பார்த்து எது வேணால் செலக்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டன்லப் ஃபோர்ட் 949. ஓகே, இது எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெக்கமெண்டட் ஃபார் ஹெவி டியூட்டி ஃபார் மீடியம் பெல்ட் ஸ்பீடு. ஓகே, இப்போ நம்மளுடைய ப்ராப்ளத்தில் வந்து அலுமினியம் ரோலிங் மிஷின் அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். நம்ம ப்ராப்ளம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவி டியூட்டியாகவே நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகே, அப்படிங்கும்போது நான் என்ன செலக்ட் பண்ணுறேன்? டன்லப் ஃபோர்ட் 949 கிராம் ஃப்ளாட் பெல்ட்டிங் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன அசியூம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது டைப் ஆஃப் ஃப்ளாட் பெல்ட்டை வந்து நம்ம அசியூம் பண்ணுறோம். ஓகேவா? லோட் கரெக்ஷன் ஃபேக்டர். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் எதில் இருக்குது அப்படின்னா 7.53ல் இருக்குது. ஓகே, 7.53ல் லோடு கரெக்ஷன் ஃபேக்டருங்கிறது இருக்குது. பாருங்கள், இதில் வந்து நார்மல் லோடு, ஸ்டடி லோடு, இன்டர்மிட்டன்ட் லோடு, சாக் லோடு அப்படின்ட்டு ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ப்ராப்ளத்திலே கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நேம் கொடுத்தாங்க, டைப்ஸ் ஆஃப் லோடில் ஏதோ ஒரு நேம் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டடி லோடுன்னு ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக 1.2ங்கிறது எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இன்டைரக்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு நேம் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளத்தில் பார்த்திங்கன்னா அலுமினியம் ரோலிங் மில்லு, அந்த அலுமினியத்தை விட்டுறலாம். இங்கே ரோலிங் மில்லுன்னு இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு
கண்டிப்பாக எதில் வருது, ஷாக் லோடில் வருது நம்மளோடது. அப்படின்னா லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து 1.5. லோட் கரெக்ஷன் ஃபேக்டர்ங்கிறது நம்மளுக்கு 1.5. பார்த்தீங்களா, இது வந்து லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து கொடுக்கல, ப்ராப்ளத்தில் கொடுக்கலன்னா நீங்கள் 3ல் எது வேணால் அசியூம் பண்ணிக்கலாம். சாரி, 4ல் எது வேணால் அசியூம் பண்ணி பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர், எந்த பேஜ் நம்பர் என்னங்கிறது சொல்லணும். 7.53லேருந்து நம்ம இந்த லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் எடுத்தோம் அப்படிங்கிறது சொல்லணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. லோடு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன லோடோ அதுக்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துக்கலாம். ஓகே, இல்லை அந்த மிஷினோட பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க, நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ப்ராப்ளம் மாதிரி அலுமினியம் ரோலிங் மில் அப்படின்னா அதுக்கு நேராக இருக்கிறது நம்மளுக்கு ஷாக் லோட்ஸ் தான் எடுத்துக்கணும். ஓகே, இதிலிருந்து தான் நம்ம எடுத்துருக்குறோம். ஓகே, சொல்யூஷன். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப், என்ன டயமீட்டர் தரலையோ அந்த டயமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, என்ன டயமீட்டர் தரலையோ அந்த டயமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, கிவன் டேட்டா பொறுத்தவரையிலும் நம்மளுக்கு என்ன டயமீட்டர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, கிவன் டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் டி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்மளுக்கு என்ன தெரியாது, ஸ்மால் டி தெரியாது. எப்படி கண்டுபிடிக்குங்கிறது பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி ஸ்பீடில் வந்து ஸ்மால் என் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் என் தரல. அது எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பார்க்கலாம். ஓகே, திஸ் இஸ் வெலாசிட்டி ரேஷியோ ஆர் ஸ்பீட் ரேஷியோன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த வெலாசிட்டி ரேஷியோலேருந்து நம்ம என்ன எடுக்கிறோம், ஏதோ ஒரு இந்த ரெண்டு இது I=d/dங்கிறத எடுத்து எழுதிக்கிறோம். எழுதும் போது நம்மளுக்கு என்ன தெரியலையோ அதை வந்து லெஃப்ட்டு கொண்டு போயிடுங்க. ஓகே, டி வந்து நம்மளுக்கு தெரியாது, அதனால் அதை லெஃப்ட்டு கொண்டு போயிடுறேன். ஐ வந்து தெரியும், வெலாசிட்டி ரேஷியோ I=3ங்கிறது ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு தெரியாது லெஃப்ட்லேயும், தெரிஞ்ச வேல்யூ எல்லாம் ரைட்லேயும் கொண்டு வந்துடுறோம். டி நம்மளுக்கு கேபிட்டல் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க 1200, அது வந்து ஐ வந்து 3ங்கிறது, இதை டிவைட் பண்ணால் 400 mm. therefore டிரைவர் புள்ளி டயமீட்டர் 400 mm, தட் இஸ் ஸ்மால் புள்ளி டயமீட்டர் வந்து 400 mm. ஓகே, அடுத்து ஸ்பீட் ஆஃப் லார்ஜர் புள்ளி. ப்ராப்ளத்தில் வந்து ஸ்மால் புள்ளி டயமீட்டர் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, ஸ்மால் புள்ளியோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க, லார்ஜ் புள்ளியோட ஸ்பீடு தெரில. அப்படிங்கும்போது நம்ம ஃப்ரம் வெலாசிட்டி ரேஷியோ I=n/n போட்டோம். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை லெஃப்ட்டில் கொண்டு போயிடுங்க, இருக்கிறத வந்து ரைட்டில் கொண்டு வந்துடுங்க. n ப்ராப்ளத்தில் கொடுத்தது இருக்குது, ஸ்மால் புள்ளி டயமீட்டர் ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு கேபிட்டல் N வந்து கிடைக்கிது. ஓகே, ரெண்டையும் இது பண்ணும்போது நம்மளுக்கு கேபிட்டல் N கிடைக்கிது. ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்மளுக்கு என்ன வந்து இந்த வெலாசிட்டி ஸ்பீட் ரேஷியோவில் கேபிட்டல் டயமீட்டரும் ஸ்மால் டயமீட்ரு, அது மாதிரி ஸ்மால் புள்ளி டயமீட்டர் ஸ்பீடு, ஸ்மால் புள்ளியோட ஸ்பீடு, கேபிட்டல் புள்ளியோட ஸ்பீடு, இது எல்லாமே நம்மளுக்கு எது இல்லையோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகே, எகைன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டெப், வெலாசிட்டி அப்படிங்கும்போது v=πdn/60 × 1000 ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். இப்போ வெலாசிட்டியில் வந்து நம்மளுக்கு ஸ்மால் டயமீட்டர், ஓகே, அது நம்ம கண்டுபிடிச்சது 400 கண்டுபிடிச்சோம். அதோட ஸ்பீடு வந்து 740 இதில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது, வெலாசிட்டி கிடைச்சிருது. ஓகே, வாட் இஸ் த வெலாசிட்டி =15.498 m/s. ஓகே, தேர்ட் ஸ்டெப், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட். ஒரு பெல்ட் வந்து எவ்வளோ வந்து ஆங்கிள் வந்து கான்டாக்டில் இருக்குது புள்ளியோட அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஃபார்முலா. பிஎஸ்சி டேட்டா புக் 7.54ல் உங்களுக்கு இந்த ஃபார்முலா இருக்குது. இதில் வந்து டயமீட்டர் டி, கேபிட்டல் டி, ஸ்மால் டி, சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 புள்ளி, இது எல்லாமே போட்டு நம்ம கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 164 டிகிரி வருது. பெல்ட் வந்து புள்ளியில் வந்து 164 டிகிரி கான்டாக்டில் இருக்குது. ஓகே, இதுதான் வந்து தேர்டு ஸ்டெப்பு. பிஎஸ்சி டேட்டா புக் 7.54 பேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பிஎஸ்ஜி 7.54 பேஜ் நம்பர். இந்த ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படிங்கும்போது இதுதான் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட், இதுதான் ஃபார்முலா. ஓகே, டிங்கிறது லார்ஜர் புள்ளி டயமீட்டர், ஸ்மால் டிங்கிறது ஸ்மால் புள்ளி டயமீட்டர், சிங்கிறது சென்டர் டிஸ்டன்ஸ். ஓகே,
இந்த ஃபார்முலா தான் வந்து ஃபார் ஓப்பன் பெல்ட் டிரைவ். ஓகே, அதே கிராஸ் பெல்ட் டிரைவ்னு ப்ராப்ளத்தில் பர்டிகுலராக ப்ராப்ளத்தில் எதுவுமே கேட்கல அப்படின்னா அது ஓப்பன் பெல்ட் டிரைவ், இல்லை ஓப்பன்னு கேட்டிருந்தா ஓப்பன் பெல்ட் டிரைவ். பர்டிகுலராக கிராஸ் பெல்ட் டிரைவ்னு கேட்டாங்கன்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் கண்டுபிடிக்கும் போது டீட்டா இந்த -2 ப்ளஸ் ஆகிடும். இந்த இடத்துலையும் ப்ளஸ் வரும், இந்த இடத்துலையும் ப்ளஸ் வரும். அதனால் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஃபோர்த்து, ஃபைண்ட் லோடு கரெக்ஷன் ஃபேக்டர் கேஸ். லோட் கரெக்ஷன் ஃபேக்டர் ஆல்ரெடி நம்ம ரோலிங் மில் அப்படிங்கிறனால நம்மளது அலுமினியம் ரோலிங் மிஷின்னால இந்த ரோலிங் மில்லுன்னு பார்த்து டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.53 கேஎஸ் வேல்யூ 1.5ங்கிறது நம்ம எடுத்தாச்சு. உங்களுக்கு எல்லாம் வந்து ஆல்ரெடி அதை வந்து நான் சொல்லிட்டேன். ஓகே, அடுத்து ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கே டீட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள், ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கே டீட்டா வந்து எதில் கண்டுபிடிக்கணும்? பிஎஸ்ஜி 7.54 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபார் 164 டிகிரி ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கே டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1.064. ஓகே, இது வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கிறதும் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஓகே, பேஜ் நம்பர் 7.54. ஓகே, இதில் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் நம்மளுக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறதுக்கு வேல்யூ வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆர்க் கான்டாக்ட் ஃபேக்டர் ஆர் கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து வேல்யூ வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து நம்ம பார்த்து எடுக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு 160க்கு இருக்குது, 170க்கு இருக்குது, ஆனால் 164க்கு இல்லை. ஓகே, 164க்கு வேல்யூ இல்லை. அது இல்லாத இன்னொன்று என்ன நோட் பண்ணணும்னா, மேலே ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போக போக கீழேயும் பார்த்திங்கன்னா அதோடய வேல்யூ வந்து எப்படி இருக்குது? குறைஞ்சிட்டு போகுது. இதை நல்லா பார்த்துக்கணும். மேலே வந்து வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது, ஆனால் கீழே வந்து பார்த்திங்கன்னா 1.68 90 இருக்குது. அது அப்படியே பார்த்திங்கன்னா கடைசியாக வரும்போது 250க்கு 0.82 போயிடுது. ஓகே, மேலே வேல்யூ அதிகமாக கீழே வேல்யூ குறையுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதுக்கு சொல்கிறாங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ 164ங்கிறது இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் இருக்குது. இப்போ நீங்களே வந்து இதில் இன்பிட்வீன் வேல்யூ எடுத்து அசியூம் பண்ணி இந்த ரேஞ்சில் எழுதலாம். பட் அக்யூரேட்டாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இன்டர்போலேஷன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. இப்போ அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். சரியா? 164 டிகிரி எப்படி கண்டுபிடிச்சோம்? 160க்கு வேல்யூ இருக்குது 1.08, 164க்கு வேல்யூ இல்லை. ஓகே, அப்படின்னா 4 டிகிரி கண்டுபிடிக்கணும். அது இல்லாமல் 160 வேல்யூவோட 160 டிகிரி வேல்யூவோட 164 டிகிரிக்கு வந்து வேல்யூ வந்து குறையணும். ஏன் சார் குறையணும் அப்படின்னா பாருங்கள், இங்கே பாருங்கள், வேல்யூ மேலே வேல்யூ அதிகமாக கீழே வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் அது டேட்டா புக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ அப்படியே பாருங்கள், 160க்கு 0.08, 4 டிகிரிக்கு எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இன்டர்போலேஷன் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது 160க்கு 1.08, அதே 170க்கு 1.04. இப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 10 டிகிரி. ஓகே, ஆனால் 10 டிகிரிக்கு ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணுங்கள், 0.04. ஓகே, இப்போ இன்டர்போலேஷன் மெத்தட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா 10 டிகிரிக்கு 0.04, 10 டிகிரிக்கு 0.04னா நமக்கு இன்னும் எத்தனை டிகிரி கண்டுபிடிக்கணும்? 4 டிகிரி கண்டுபிடிக்கணும். போட்டிங்கன்னா 0.016. ஓகே, 0.016. இப்போ பாருங்கள், 160க்கு வேல்யூ தெரியும், 4 டிகிரிக்கு இன்டர்போலேஷன் மெத்தடில் கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டையும் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணுங்கள். மேலே இருக்கிற 160 வேல்யூவை 4 டிகிரி வேல்யூவோட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஏன் சார் மைனஸ் பண்ணுறீங்கன்னா 160யோட 164 வேல்யூ கம்மியாக வரணும். ஓகே, அதனால் மைனஸ் பண்ணுவோம். மைனஸ் பண்ணி வரக்கூடிய இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு கே டீட்டா. ஓகே, இதுதான் வந்து ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் கே டீட்டா. ஓகேவா? 5th ஸ்டெப் டிசைன் பவர். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது 2 ஃபார்முலா நான் டிசைனில் சொல்லியிருக்கிறேன். ஓகே, கேஎஸும் தட் இஸ் சர்வீஸ் ஃபேக்டர், அதேமாதிரி ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர், இது 2 மட்டும் கிவன் டேட்டாவில் இருந்துச்சுன்னா ஃபார்முலா எப்படி இருக்கும்? அதே ஸ்மால் புள்ளி டயமீட்டர் பாருங்கள், ஸ்மால் புள்ளி ஃபேக்டர் கேடி இருந்துச்சுன்னா ஃபார்முலா வந்து இப்படி இருக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து 3 இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபார்முலா எடுத்துக்கங்க.
இப்போ 2 தான் இருக்குது அப்படின்னா ஃபார்முலா இதுதான். ஓகே, இப்போ இந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துக்கணும். 22.5 கேஎஸ் வந்து சர்வீஸ் ஃபேக்டர் 1.5, கே டீட்டா வந்து 1.064. ஓகே, இப்போ இதில் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு டிசைன் பவர் கிடச்சிருது. நல்லா புரிஞ்சுக்கணும், பவர் வந்து கிலோ வாட்டில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, அது மறந்துடாதீங்க. பாருங்கள், இந்த டிசைன் பவர் எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது 22.5 கேஎஸ் சர்வீஸ் ஃபேக்டர், கே டீட்டா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் போட்டோமா நம்மளுக்கு டிசைன் பவர் வந்து 35.91 கிலோவாட். ஓகே, இப்போ 5th ஸ்டெப் நம்மளுக்கு முடிஞ்சது, டிசைன் பவர் முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 6th ஸ்டெப், நம்பர் ஆஃப் ப்ளைஸ் n ஃப்ரம் பிஎஸ்ஜி டேட்டா புக் 7.52ல் இருந்து நம்ம நம்பர் ஆஃப் ப்ளைஸ், ஓகே, பெல்ட்டோட அடுக்கு வந்து கண்டுபிடிக்கிறோம், நம்பர் ஆஃப் ப்ளைஸ். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறோம், அதுக்கு என்னென்ன சார் தேவை? மினிமம் புள்ளி டயமீட்டர் டி வந்து ஸ்மால் டி 400 mm கண்டுபிடிச்சிருந்தோம். வெலாசிட்டி வந்து 15.498 m/s கண்டுபிடிச்சிருந்தோம். ஓகே, இதை வச்சு நம்ம டேட்டா புக்கில் எப்படின்றது நான் சொல்கிறேன். பிஎஸ்ஜி 7.52 போனீங்க அப்படின்னா ஒரு டேபிள் இருக்கும். ஓகே, அதில் வந்து உங்களுடைய வெலாசிட்டி 15.4 இருக்குது இல்லைங்களா, அதே பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்காது. அதோட நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வேல்யூ அங்கே என்ன இருக்குது, அந்த டேபிளில் 20 இருக்குது. ஓகே, அப்புறம் 20 எடுத்துக்கணும். அதே மாதிரி ஓகே, நம்மளோட டயமீட்டர் 400. டயமீட்டர் வந்து நிறைய ஸ்டாண்டர்ட் டயமீட்டர்ஸ் இருக்கும், அதுக்கு பக்கமாக எது இருக்குதுன்னு பார்க்கணும். 400 வந்து எதுக்கு பக்கமாக இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் டேபிளில் காமிக்கும்போது நீங்கள் பார்க்கலாம். இது வந்து 355க்கு பக்கமாக இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம், வெலாசிட்டி 20 எடுத்துக்கிறோம், டயமீட்டர் 355 எடுத்துக்கிறோம். அதுக்கு நேராக இருக்கக்கூடிய வேல்யூவில் பார்க்குறோம். n வந்து 6, நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்து 6 அப்படிங்கிறத நம்ம எழுதுகிறோம். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த டேட்டா புக்லேயும் காமிக்கிறேன், பார்த்துக்குங்க அப்படின்ட்டு. பாருங்கள், டிசைன் டேட்டா புக் பிஎஸ்ஜி டெக். ஓகே, பேஜ் நம்பர் 7.52. இதில் தான் நம்ம இந்த நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, மேக்ஸிமம் பெல்ட் ஸ்பீட் வெலாசிட்டி. ஓகே, நம்மளுக்கு ப்ராப்ளத்தில் எவ்வளோ வெலாசிட்டி வந்துச்சு, 15.4. ஓகே, ப்ராப்ளத்தில் நம்மளுக்கு வந்த வெலாசிட்டி பார்த்தா 15.4. ஓகே, m/s. அதனால் நெக்ஸ்ட் வேல்யூ எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வேல்யூ 15.4க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்குது, 20. இப்போ இதில் இருக்கிறது எல்லாமே என்னது, டயமீட்டர், ஸ்மால் புள்ளி டயமீட்டர். ஓகே, இந்த வேல்யூஸ் எல்லாம் இங்கே இருக்கிறது. சரி, 20 வெலாசிட்டி, நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வேல்யூ எடுத்தாச்சு. 15.4க்கு 20 எடுத்துக்கிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டயமீட்டர், நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு, டயமீட்டர் 400 வந்துச்சு. டயமீட்டர் எவ்வளோ, 400. இப்போ அந்த 400 இந்த 20க்கு நேராக இருக்கான்னு பார்க்குறோம். ஓகே, 400ங்கிறது 560க்கு 355க்கு எங்கேயோ ஒரு இன்பிட்வீனில் ஏதோ ஒரு இடத்துல வரலாம். சரி, அந்த 400 எதுக்கு பக்கமாக இருக்குது, 355க்கு பக்கமாக இருக்கா, 560க்கு பக்கமாக இருக்கா? நம்மளுக்கு 355க்கு தான் பக்கமாக இருக்குது. ஓகே, அப்படியே லெஃப்டில் அப்படியே வாங்க. அப்படியே வந்தோம்னா அதுக்கு நம்மளுக்கு நேராக இருக்கக்கூடியது 6, நம்பர் ஆஃப் ப்ளைஸ். ஓகே, வெலாசிட்டி 15.4க்கு நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ 20. அடுத்து நம்மளுக்கு 400 வந்து எதுக்கு இன்பிட்வீனில் வருது, இதுக்கு நடுவில் வருது. இப்போ எதுக்கு வந்து நம்மளுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 355க்கு. அது அப்படியே லெஃப்ட்டில் நம்ம அப்படியே பார்க்குறோம். அப்படிங்கும்போது 6. therefore நம்பர் ஆஃப் ப்ளைஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னு எடுத்து எழுதியிருக்கிறோம், 6, நம்பர் ஆஃப் ப்ளைஸ் 6ன்னு எடுத்து எழுதியிருக்கிறோம். ஓகேவா? 7th ஸ்டெப்பு பாருங்கள், டைப் ஆஃப் பெல்ட்டு. நம்ம ஆல்ரெடி டைப் ஆஃப் பெல்ட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், 4-949 கிராம் பெல்ட்டுன்னு. அதை இங்கே எடுத்து எழுதிக்கிட்டேன். இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் ஆஃப் பெல்ட்டு நம்ம செலக்ட் பண்ணது எழுதியாச்சு. லோட் ரேட்டிங் அட் 10 m/s வேல்யூ வந்து எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஜி 7.54. ஓகே, இந்த 4749G டக் பெல்ட்டிங்னு போட்டு இந்த வேல்யூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ லோட் ரேட்டிங் அட் 10 m/s பாருங்கள், லோட் ரேட்டிங் அட் 10 m/s அந்த வேல்யூ எடுத்து எழுதி kW/mm/ply அப்படிங்கிற இந்த வேல்யூ, லோட் ரேட்டிங் அட் 10 m/s இந்த வேல்யூ எதுக்கு, 4949 கிராம் பெல்ட்டுக்கு
நம்ம பேஜ் நம்பர் PSG 7.54 நம்ம எடுக்கிறோம். அந்த டேட்டா புக்கில் அந்த பேஜ்லேயும் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த வேல்யூ. இதுதான் 7th ஸ்டெப். ஓகே, PSG டேட்டா புக் 7.54. ஓகே, நம்மளுக்கு பாருங்கள் லோட் ரேட்டிங் per mm width இந்த இதில் இருக்கு இல்லைங்களா, இங்கே தான் வந்து நம்ம அந்த வேல்யூ வந்து நம்ம எடுக்க போகிறோம். நம்ம 2 பெல்ட்டில் ஆல்ரெடி எந்த பெல்ட்டுன்னு செலக்ட் பண்ணோம், நம்ம 4949 பெல்ட்டுன்னு செலக்ட் பண்ணோம். ஓகே, பாருங்கள் அதுக்கு 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ தான் லோட் ரேட்டிங் அட் 10 m/s. லோட் ரேட்டிங் அட் 10 m/s தான் இந்த வேல்யூ 0.0289 kW/mm/ply அப்படிங்கிறது இந்த டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.54 இந்த இடத்துல இருந்து தான் நம்ம செலக்ட் பண்ண பெல்ட்டு ஸ்டார்டிங்லேயே செலக்ட் பண்ணியிருப்போம் 2ல் எந்த பெல்ட்டுன்னு. 4949 பெல்ட்டுங்கிறனால இந்த வேல்யூ வந்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வரக்கூடிய ஃபார்முலா இந்த இடத்துலேருந்து தான் எடுத்து எழுத போகிறோம். எழுதும் போது அதில் லோட் ரேட்டிங் அட் 10 m/s வேல்யூ வந்து இதுதான் 0.0289 kW. சரியா, இதுதான் இப்போ 7th ஸ்டெப்பில் நான் காமிச்சது. ஓகே, நெக்ஸ்ட் 8th ஸ்டெப் கால்குலேட் த பெல்ட் ரேட்டிங். ஓகே, பெல்ட் ரேட்டிங்க்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கும்போது PSG 0.54. ஓகே, இதில் பாதி ஃபார்முலா நம்மளுக்கு இருக்கும். ஓகே, பாருங்கள் லோட் ரேட்டிங் அட் 10 m/s இன்ட்டு வெலாசிட்டி டிவைடட் பை 10 இருக்கும். ஓகே, இந்த ஃபார்முலாவுக்கு மேலே நாம் இன்னும் கொஞ்சம் ஃபார்முலாஸ் வந்து இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். கால்குலேட் பெல்ட் ரேட்டிங்கில் இப்போ டேட்டா புக்கில் பார்த்தோம் இல்லையா, லோட் ரேட்டிங் அட் 10 m/s இன்ட்டு வெலாசிட்டி டிவைடட் பை 10 வரலும் நம்ம பார்த்தோம் அந்த ஃபார்முலா. அதுக்கப்புறம் தீட்டா டிவைடட் பை 180 இன்ட்டு n. ஓகே, தீட்டாங்கிறது ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், என்னங்கிறது நம்பர் ஆஃப் பிளேஸ் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். பாருங்கள் இப்போ இதுதான் பெல்ட் ரேட்டிங்கோட ஃபார்முலா, டோட்டல் ஃபார்முலா. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்மளுக்கு வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருப்போம், தீட்டா கண்டுபிடிச்சிருக்கிறோம், n கண்டுபிடிச்சிருக்கோம். இது எல்லாமே போட்ட ஒட்டி நம்மளுக்கு வேல்யூ பெல்ட் ரேட்டிங் 8th ஸ்டெப் பெல்ட் ரேட்டிங் 0.2447 kW. ஓகே, இது 9th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா விட்த் ஆஃப் த பெல்ட். விட்த் ஆஃப் த பெல்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, டிசைன் பவர் டிவைட் பை பெல்ட் ரேட்டிங். ஓகே, நீங்கள் கண்டுபிடிச்ச டிசைன் பவர் பெல்ட் ரேட்டிங் நம்ம டிசைன் பவரில் கண்டுபிடிச்சோம் 35.91 kW. அதுமாதிரி பெல்ட் ரேட்டிங் எவ்வளோ கண்டுபிடிச்சோம் 0.2447 கண்டுபிடிச்சோம். இதை டிவைட் பண்ணிங்கன்னா விட்த் ஆஃப் த பெல்ட் 146.75 mm கிடைக்கிது. இதை வந்து நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ நம்மளுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் பிளேஸு 6. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஃபார் 6 ply இன் PSG டேட்டா புக் 7.52 பேஜ் நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 146.75க்கு அடுத்து வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது B is equal to 152 mm. ஓகே, இதில் பாருங்க, இதில் ஒரு டஃப்பானது எதுவும் கிடையாது. ஓகே, சிம்பிளான ஸ்டெப் 9th ஸ்டெப். ஓகே, 9th ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சிம்பிளான டிசைன் பவர் ஃபார்முலாவில் விட்த் ஆஃப் த பெல்ட் ஃபார்முலாவில் டிசைன் பவர் டிவைட் பை பெல்ட் ரேட்டிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ வந்து டேட்டா புக் 7.52ல் பார்த்து நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ எடுத்து எழுதணும். ஓகே, பாருங்க இதுதான் பேஜ் நம்பர் 7.52. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் டேபிள். ஓகே, ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பெல்ட்டிங் ஸ்டாண்டர்ட் விட்ஸ். ஓகே, விட்த் ஆஃப் த பெல்ட். ஆக்சுவலாக நம்மளுது என்ன நம்பர் ஆஃப் பிளேஸு 6 தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, நம்ம பிளேஸுக்கு நேராக பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் விட்த். ஓகே, ஸ்டாண்டர்ட் விட்த் ஆஃப் த பெல்ட் நமக்கு எவ்வளோ வந்துச்சு 146 அப்படிங்கிறதுக்கு அடுத்து என்னவாக இருக்குது இந்த 152 தான் நெக்ஸ்ட் வேல்யூ 146க்கு அடுத்து இருக்குது. ஸோ த நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ இஸ் 152 mm ஃபார் 6 ply. ஓகே, 10th ஸ்டெப்பு பெல்ட் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டேட்டா புக் பார்த்துடலாம். ஓகே, பேஜ் நம்பர் 7. பார்த்தீங்கன்னா PSG பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 7.53. ஓகே, இதில் வந்து நம்ம பெல்ட் லென்த்துக்கு ஃபார்முலா இருக்குது. ஓப்பன் பெல்ட் ட்ரைவ் நம்மளுது மேலே ஒரு ஃபார்முலா இருக்குது, அடுத்து கிராஸ் பெல்ட் ட்ரைவ்னு இருக்குது, அதுக்கு கீழே ஒரு ஃபார்முலா இருக்குது. சரி, இது ஓப்பனாக கிராஸாக எதுன்னு பார்த்து அதிலிருந்து பேஜ் நம்பர் 7.53லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம
10th ஸ்டெப்பாக பெல்ட் லென்த் கண்டுபிடிக்க ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா இருக்குது. அடுத்து 11th ஸ்டெப்பு, நீங்கள் கண்டுபிடிச்ச பெல்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் வந்து இனிஷியல் டென்ஷன், கொஞ்சம் அந்த லென்த் கண்டுபிடிச்ச லென்த்தை வந்து கொஞ்சம் குறைக்கிறோம். எதுக்கு அப்படின்னா புள்ளியில் மாட்டும் போது நம்மளுக்கு பெல்ட் ஸ்லிப் ஆகாத இருக்கிறதுக்கு. அது எப்படி சார் அப்படிங்கும்போது பாருங்கள், இங்கே அதே பேஜில் கொடுத்துருக்காங்க. 3 ப்ளைஸ்னால் 1.5% வந்து நம்ம பெல்ட் லென்த்தில் 1.5% ஆர் 15 mm பெர் மீட்டர் லென்த்து. அதே வந்து 4, 5, 6 ப்ளைஸ் இருந்துச்சுன்னா 1% குறைக்கலாம். இல்லை அப்படின்னா 10 mm டோட்டல் லென்த்து நீங்கள் கண்டுபிடிச்சது வந்து 10 mm பெர் மீட்டர் லென்த்து குறைக்கலாம். ஓகே, 8 ப்ளைஸ் அப்படின்னா 0.5% ஆர் 5 mm பெர் மீட்டர் லென்த் குறைக்கலாம். ஓகே, இப்போ நம்மளது 6 ப்ளை அப்படிங்கும்போது 1% எப்படி குறைக்கிறதுன்னு தான் 11th ஸ்டெப்பில் பார்க்க போகிறோம். சரியா, பார்த்துக்குங்க. பேஜ் நம்பர் 7.53ல் பெல்ட் லென்த் 10th ஸ்டெப்பும், அடுத்து அதோட லென்த்தை கொஞ்சம் குறைக்கிறது, இனிஷியல் டென்ஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குறைக்கிறதுக்கு 11th ஸ்டெப்புக்குரிய நம்பர் ஆஃப் ப்ளைஸ் எத்தனையோ அதுக்கு பொறுத்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம லென்த்து குறைக்கிறோம் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். வாங்க பாருங்க. நெக்ஸ்ட்டு 10th ஸ்டெப், லென்த் ஆஃப் த பெல்ட். பிஎஸ்ஜி 7.53ல் இந்த ஃபார்முலா காமிச்சேன். இப்போ அந்த ஃபார்முலா சின்றது சென்டர் டிஸ்டன்ஸ், டி பிக்கர் புள்ளி ஆர் ட்ரைவன் புள்ளி டயமீட்டர், ஸ்மால் டிங்கிறது டிரைவர் டயமீட்டர். இது எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணி எல்லோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8566.6 mm வருது. அது அப்படியே நான் 0ல் ரவுண்ட் பண்ணிட்டேன். ஓகே, 8570 mm ரவுண்ட் பண்ணிட்டேன். தட் இஸ் 10th ஸ்டெப், லென்த் ஆஃப் த பெல்ட். ஓகே, அடுத்து அப்படியே 11th ஸ்டெப் வருவோம். இனிஷியல் டென்ஷன் ஆஃப் த பெல்ட். அதே பேஜ் நம்பர் 7.53ல் 6 ப்ளைக்கு 1% வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், பெல்ட்டோட லென்த்தை வந்து ரிடக்ஷன் பண்ணுறோம். அப்படிங்கும்போது எப்படி சார் அது பண்ணுறோன்னா, நீங்கள் கண்டுபிடிச்ச லென்த் 8570 எழுதிக்கிட்டு இன்ட்டு 1%ங்கிறனால 100 - 1 / 100 அப்படிங்கிறத போட்டுக்கணும். அதே 0.5% வேறு ப்ளைஸுக்கு இருந்துச்சுன்னா 100 - 0.5 அப்படின்னு போடணும். நம்ம எவ்வளோ பர்சன்டேஜோ அத்தனை பர்சன்டேஜ் போட்டோமோ வரக்கூடிய வேல்யூ எவ்வளோ வருதோ அதுதான் வந்து ஆக்சுவலாக பெல்ட் லென்த் வந்து நம்ம ரிடக்ஷன் பண்ணி கொஞ்சம் கட் பண்ணி நம்ம புள்ளியில் மாட்டினோன்னா கீழே ஸ்லிப் ஆகாத இருக்கும். சரியா, இதுதான் வந்து 11th ஸ்டெப். ஓகேவா, ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா விட்த் ஆஃப் த புள்ளி. ஓகே, புள்ளியோட விட்த்து, நம்ம பெல்ட்டோட விட்த்து கண்டுபிடிச்சோம், 152 mm கண்டுபிடிச்சோம். இப்போ அக்கார்டிங் டு த பெல்ட் விட்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், விட்த் ஆஃப் த புள்ளி வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஏன்னா பெல்ட் வந்து புள்ளியில் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம், அதோட விட்த்து வந்து நாம் தான் டிசைன் பண்ணணும். ஓகே, இப்போ பிஎஸ்ஜி 7.54ல் ஃபஸ்ட்டு போய் நம்ம என்னங்கிறத பார்த்துட்டு அப்புறம் இங்கே என்ன எப்படி சால்வ் பண்ணுறாங்கிறத பார்ப்போம். ஓகே, பிஎஸ்ஜி 7.54ல் பெல்ட்டோட விட்த்து ஓகே பொறுத்து இந்த சைடுக்கு தான் பெல்ட்டோட விட்த் ரேஞ்சு. ஓகே, அப் டு 125 mmனா புள்ளி வந்து ஒரு 13 mm வந்து அதிகமாக இருக்கணும். ஓகே, அதான் போட்டிருக்காங்க, புள்ளி டு பி வைடர் தென் த பெல்ட் விட்த். பெல்ட் வித்தோட புள்ளியோட விட்த் வந்து அதிகமாக இருக்கணும். எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது. இப்போ அப் டு 125 mm வரலும் நம்மளுக்கு ஆன்சர் வந்து வித் ஆஃப் த பெல்ட் கிடச்சதுன்னா 13 mm ஆட் பண்ணணும். அதே மாதிரி 125 mmலேருந்து 250க்குள்ளே நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சுன்னா ப்ளஸ் 25 mm ஆட் பண்ணணும். அதே பெல்ட் வித்து 250 mmலேருந்து 375 இந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா ப்ளஸ் 38 mm ஆட் பண்ணணும். புள்ளியோட வித்து அப்போ தான் கிடைக்கும். அடுத்து பெல்ட்டோட வித்து வந்து 375 mmலேருந்து 500 mm வரலும் பெல்ட் வித்து இருந்து வந்து நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிது அப்படின்னா பெல்ட் வித்து நம்ம வந்து என்ன பண்ணணும், 50 mm ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு புள்ளியோட வித்து கிடைக்கும். ஓகே, இதுதான் வந்து பேஜ் நம்பர் 7.54ல் தான் இங்கே தான் எடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா, இது பார்த்துக்குங்க. டேட்டா புக்கில் நம்ம பார்த்த மாதிரி வித் ஆஃப் த பெல்ட் வந்து 152 mm எந்த ரேஞ்சில் இருக்குது, 125லேருந்து 250க்குள்ளே இருக்குது, இந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா எவ்வளோ ஆட் பண்ணணும், புள்ளி ஷுட் பி வைடர் தேன் த பெல்ட், அதோட பெருசாக இருக்கிறதுனால அதுக்கு எவ்வளோ ஆட் பண்ணணும், 25 mm ஆட் பண்ணணும். அவ்வளோதான், வித் ஆஃப் த புள்ளி கண்டுபிடிச்சாச்சு. 152 அப்படிங்கிறது வித் ஆஃப் த பெல்ட்டு, அதோட ஒரு 25 mm ஆட் பண்ணிங்க அப்படின்னா வித் ஆஃப் த புள்ளி 177 mm. ஓகே, இது அந்த படத்திலே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த க்ரீனில் இருக்கிறது புள்ளி, ரெட்டில் இருக்கிறது பெல்ட்டு,
பெல்ட்டோட விட்த் வந்து 152 mm. அதே புள்ளியோட விட்த் வந்து பார்த்திங்கன்னா இதோட பெருசாக இருக்கணும் பெல்ட்டோட. சரிங்களா? 177 mm. சரியா? இதுதான் வந்து நம்மளுக்கு எத்தனாவது ஸ்டெப்பு? 12th ஸ்டெப்பு. அவ்வளோதான். இந்த 12th இந்த 12 ஸ்டெப்பும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இதுக்கு 15 மார்க் இருக்குது. ஓகேவா?